சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். சேது தமிழோடைய குழந்தைங்களும் வளர்ந்துடுறாங்க. அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு 5 வருஷம் பொழுதுமே ஓடி போயிருது. அப்பதான் மீனாட்சி சேது கிட்ட, அப்பா இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி லேப்டாப்பை பார்த்து மீனாட்சி கேட்க, அப்பதான் சேது, இதுவா மீனாட்சி, இதுக்கு பேர் தான் லேப்டாப் அப்படின்னு சொல்லி சேது சொல்ல, ஆமா இதுல என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, இதுல என்னென்னலாம் செய்யலாம், நம்ம ஏதாவது வேலை பார்க்கலாம், அப்புறம் படம் பார்க்கலாம், கேம் விளையாடலாம், நீ ஃபோன் எப்படி வச்சிருக்க அதே மாதிரிதான் இது, என்ன அதை காட்டு இது கொஞ்சம் பெருசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், அப்படியா அப்பா இதுல கேம் விளையாடலாமா, எனக்கு இதை கொஞ்ச நேரம் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, கொஞ்ச நேரம் தானடா எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு சேது லேப்டாப் எடுத்து மீனாட்சி கிட்ட கொடுக்க, அந்த லேப்டாப்ல தான் சேது ஐஸ்வர்யாவோட கல்யாண வீடியோவுமே இருக்கு. இங்க மீனாட்சியா அது இதுன்னு சொல்லிட்டு லேப்டாப்ல பார்த்துக்கிட்டு இருக்க, சேது ஐஸ்வர்யாவோட கல்யாண வீடியோ வருது. அந்த வீடியோவை டச் பண்ணி மீனாட்சி பார்த்துக்கிட்டு இருக்கு. மீனாட்சி பார்த்துக்கிட்டு இருக்கையில, இது அப்பா, அப்பாவுக்கு யாரு கூட கல்யாணம், ஐஸ்வர்யா சித்தி கூட கல்யாணம் நடக்குது, அப்ப ஐஸ்வர்யா சித்தி கூட கல்யாணம் நடந்தா அப்ப நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சிக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தான் கல்யாணம் ஆச்சு, அதனாலதான் நானும் அழகரும் அண்ணன் தங்கச்சியா இருக்கோம், அப்புறம் சித்திக்கும் அப்பாவுக்குமே கல்யாணம் ஆயிருக்கு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சிக்கு ஒண்ணுமே புரியல. அந்த லேப்டாப்ல இருக்கிற வீடியோவை பார்த்துட்டு லேப்டாப் அப்படியே மூடி வச்சுட்டு அந்த லேப்டாப் எடுத்து ஸ்கூல் பேக்ல பார்த்தா மீனாட்சி வச்சிருது. மீனாட்சி அதை வச்சுட்டு, அப்பா சரி நான் இங்கே அம்மா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சத்தமே இல்லாம லேப்டாப் எடுத்துட்டு தமிழ் வீட்டுக்கு கிளம்ப, அப்பதான் சேது, இருடா நானே உன்னை அப்பா வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது மீனாட்சியை கூட்டிட்டு வந்து இங்க தமிழ் வீட்டுல விட, மீனாட்சி லேப்டாப்பை மறைச்சு பேக்குள்ள வச்சு எடுத்துட்டு வந்தது சேதுவுக்கும் தெரியல. அப்பதான் தமிழ் அப்பப்ப மீனாட்சி பேக்கை திறந்து பாக்குறத கவனிச்சாங்க. மீனாட்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க, எதுக்கு அப்பப்ப பேக்கை திறந்து பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்க, அம்மா ஒண்ணு இல்லம்மா ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்ல, மீனாட்சி உண்மையை சொல்லு, நீ தடுமாறத பார்த்தாலே தெரியுது, என்ன வச்சிருக்க பேக்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பேக் திறந்து பாக்குறாங்க. பார்த்தா அதுல லேப்டாப், இன்னும் இதுல லேப்டாப் இருக்கு, யாரு லேப்டாப் இது அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்க, அம்மா இது அப்பா லேப்டாப் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல, அப்பா லேப்டாப்பா, அவரு விட்டு லேப்டாப்ப நீ எதுக்கு எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும், இல்லம்மா நான் இங்க வீட்டுக்கு பெரிய வீட்டுக்கு போயிருந்தேல, அப்பா இதுல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு, கேம் விளையாடவான்னு சொல்லி அப்பாட்ட கேட்டேன், அப்பாவும் கொடுத்துட்டாரு, அதுல பார்த்துக்கிட்டு இருக்கையில அப்பாவுக்கு அங்க இருப்பாங்களா ஐஸ்வர்யா சித்தி, அவங்க கூட கல்யாணம் ஆகிற வீடியோ இருக்கு, இங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மீனாட்சி லேப்டாப்ல சேது ஐஸ்வர்யாவுடைய கல்யாண வீடியோவை அதுல போட்டு காட்ட, அப்பதான் தமிழ் சேது ஐஸ்வர்யாவுடைய கல்யாண வீடியோவே பாக்குறாங்க. சேது அதுல கொஞ்சம் கூட முகமே சரியில்லாம வாடின முகத்தோட, முகத்துல கொஞ்சம் கூட சிரிப்பும் இல்லாம ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டுறது, தாலி கட்டும் போது எடுத்த வீடியோவை பாக்குறாங்க. அதுல சேது முடிச்சே போடாம எங்கேயோ முகத்தை வச்சுக்கிட்டு கையை மட்டும் அப்படியே வச்சிருப்பாரு. பின்னாடி நிக்கிற சித்ரா 3 முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். இதை பார்த்தா தமிழ் பாத்துறாங்க. மீனாட்சி அந்த இதை கூட அப்படின்னு சொல்லிட்டு வேகமா தமிழ் அந்த வீடியோவை வாங்கி பாஸ் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன இவர் தாலி கட்டுற மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க வீடியோவை வாங்கி தமிழ் பாப்பாங்க. அதுல சேது தாலியே கட்டியிருக்க மாட்டாரு. வீடியோவை ஜூம் பண்ணி தமிழ் பாப்பாங்க. சேது அதுல ஐஸ்வர்யா கழுத்துல தாலியே கட்டியிருக்க மாட்டாரு, சும்மா கையை மட்டும்தான் வச்சிருப்பாரு. அதை பார்த்ததுமே தமிழுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ் கதறி அழுகிறாங்க. அப்ப அவரு ஐஸ்வர்யா கழுத்துல தாலி கட்டல, அப்ப ஏதோ ஒரு சதினாலதான் இந்த கல்யாணம் நடந்திருக்கு. 3 முடிச்சு ஐஸ்வர்யா கழுத்துல அவர் போடல, தாலியும் கட்டல, பின்னாடி இருக்கிற சித்ரா தான் 3 முடிச்சு போட்டுக்கிட்டு இருக்கா, அப்ப ஐஸ்வர்யா கழுத்துல அவர் தாலி கட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழுக்கு அப்பதான் எல்லா உண்மையும் தெரிய வருது. அந்த வீடியோவை பார்த்துட்டு தமிழ் கதறி கதறி அழுகவும், அப்பதான் மீனாட்சி, அம்மா அம்மா என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்கவும், மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீனாட்சியை கட்டி பிடிச்சு அழுக, என்னம்மா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்கவும், மீனாட்சி நீ கொண்டு வந்த லேப்டாப்ல எனக்கு இத்தனை வருஷம் தெரியாத உண்மை எனக்கு இப்ப தெரிஞ்சிருக்கு, இதெல்லாம் உன்னாலதான் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீனாட்சியை கட்டி பிடிச்சு அழுகவும், என்னம்மா என்ன பார்த்தீங்க, இதுல அப்பா ஏன் அந்த ஐஸ்வர்யா சித்தி இருக்காங்களே அவங்க கூட ஏன் அப்பா கல்யாணம் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி கேட்க, மீனாட்சி இது உனக்கு இப்ப சொன்னா புரியாது, அதை தெரிஞ்சுக்கிற வேண்டிய அவசியமும் உனக்கு இப்ப கிடையாது, நீ இதை பத்தியெல்லாம் எதுவும் யோசிக்க கூடாது, இப்போ உனக்கு தேவையானதெல்லாம் படிப்பு மட்டும்தான், நீ நல்லா படிக்கணும், போய் ஹோம்ஒர்க் செய் அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே தமிழ் மீனாட்சி அனுப்பிவிட அந்த லேப்டாப் எடுத்து வீடியோவை திரும்ப திரும்ப பார்த்தா தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. சேது ஐஸ்வர்யாவை கல்யாணம் செய்யவே இல்லை. இந்த உண்மை பார்த்தா தமிழுக்கு தெரிஞ்சு போயிருது. சேதுவை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க. இத்தனை வருஷமா நம்ம அவரை நினச்சிக்கிட்டு இருந்தது, என் மேலே கோபம் இருக்கு, என்னைய நம்பலை, இதைத்தான் தாண்டி ஒரு பொண்ணு கழுத்தில் அவர் தாலி கட்டிட்டாருன்றது என் மனசுல பெரிய நெருடலாவே இருந்துச்சு. ஆனா அதுக்கு இப்ப ஒரு பதில் கிடைச்சிருக்கு. அந்த பொண்ணு கழுத்துல அவர் தாலி கட்டவே இல்லை. அப்ப இன்ன வரைக்கும் நான் மட்டும்தான் அவருடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சேதுவை நினைச்சு வருத்தப்பட்டு, சேதுவை என்னென்னலாம் செஞ்சாரு, சேது தமிழுக்கு செஞ்ச உதவியெல்லாம் நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறாங்க. தமிழுடைய வீட்டுக்கு அப்பதான் சேது வராரு. மீனாட்சி மீனாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வாசல்ல நின்று சேது கூப்பிடவோ, சேதுவோடைய குரலை கேட்டதோ வேகமா தமிழ் உள்ள இருந்து ஓடியாராங்க. தமிழ் சேதுவை பார்க்க, சேது தமிழை பார்க்க, என்ன நம்ம மீனாட்சியை தான் கூப்பிட்டோம், இவ ஓடி வந்து நிக்கிறா, அதுவும் முகத்துல என்னைக்கு இல்லாம இன்னைக்கு முகமே ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழை பார்க்க, அப்பதான் பின்னாடியே பார்த்தா மீனாட்சி வரவும், என்னப்பா அப்படின்னு சொல்லி மீனாட்சி கேட்கவும், மீனாட்சி என் லேப்டாப் எடுத்துட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கவும், ஆமாப்பா நான் கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன்னா அப்படியே பேக்கில் வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன், சாரிப்பா அப்படின்னு சொல்லி மீனாட்சி சொல்லவும், பரவாயில்லடா அப்பாவுக்கு அதில் கொஞ்சம் வேலை இருக்குது, அந்த லேப்டாப் எடுத்துகிட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், சரிப்பா எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி போய் சேதுவோடைய லேப்டாப்பை எடுத்துகிட்டு வர, அப்போ தான் தமிழ் அந்த லேப்டாப்பை கையில் வாங்குறாங்க. மீனாட்சி அதை கொடு, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மீனாட்சி கையிலேருந்து லேப்டாப்பை வாங்கி சேது கிட்ட கொடுக்க, சேது பார்த்தா ஒன்றுமே புரியாமல் தமிழை பார்க்குறாரு. எப்பயுமே நம்மளை பார்த்தா ஒரு முறைப்பா, நான் வெளியில் வாசலில் வந்து நின்னாலும் உள்ளே உட்காந்துக்கிறவா, இப்போ என்னன்னா அவளா வெளியில் ஓடி வரா, மீனாட்சி கையில் இருக்கிற லேப்டாப்பை இவ வாங்கி கொடுக்குறா, என்னாச்சு இவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது ஒன்றும் புரியாமல் தமிழை பார்க்க, தமிழ் அந்த லேப்டாப்பை வாங்கி சேது கையில் கொடுக்கையில் சேதுவை வருத்தப்படுற மாதிரி பார்ப்பாங்க. என்னாச்சு உனக்கு, ஏன் உன் முகமெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், இல்லை எப்பயுமே நான் கூப்பிட்டேன்னா வெளியில் கூட வரமாட்டேன், மீனாட்சி மட்டும்தான் வருவா, இன்னைக்கு என்ன நான் மீனாட்சியை தான் கூப்பிட்டேன், வழக்கம் போல் மீனாட்சி வராமல் மீனாட்சிக்கு மொத ஆளாக நீ வந்து நிற்கிற, என்னாச்சு உனக்கு, எதுவும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்க, இல்லை அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு தெரிஞ்ச விஷயத்த இங்கே தமிழ் சேதுக்கிட்ட சொல்லாமல் தமிழ் உண்மையை மறைச்சிடுறாங்க. சேதுவுக்கும் இதுவரை எந்த உண்மையும் தெரியல. இதுவரையே ஐஸ்வர்யா கழுத்தில் சேது தான் தாலி கட்டினேன்னு சொல்லிட்டு சேது நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஐஸ்வர்யா கூட சேது குடும்பமும் நடத்தலை. ஐஸ்வர்யாவும் சேதுவும் பிரிஞ்சுதான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யா கூட சேது வாழவும் ஆரம்பிக்கல. 5 வருஷம் ஆச்சு. ஐஸ்வர்யாவும் பார்த்தா பொறுமையா காத்திருக்கு. மாமாவோடைய மனசு இப்ப மாறிடும் அப்ப மாறிடும்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா சேதுக்காக காத்துக்கிட்டே இருக்கு.